स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। பயத்திற்கு ஒரு பெரிய குணம் உண்டு. சின்ன ஒரு வட்டத்தை தாண்டி உங்களை பார்க்க விடாது. பார்த்தால் அந்த பயம் கரைந்தாக வேண்டும். சாமி எப்பவுமே சொல்ற ஒரு அடிப்படையான சத்தியம், உங்களுடைய பார்வையை அகலப்படுத்த உங்கள் பார்வையை விரிவுபடுத்த நீங்களும் விரிவடைவீர்கள். அருமையான ஒரு ஆர்டிக்கிள் சாமி படித்தோம், ஒரு கட்டுரை. நிலாவிலிருந்து சந்திரனிலிருந்து பூமியை பார்த்த ஒரு மனிதருடைய அனுபவத்தை எழுதியிருக்காரு. அவர் சொல்றாரு, என்ன அழகா இருக்கு, சந்திரனிலிருந்து இந்த பூமியை பார்த்தா. ஆனா இங்க இறங்கின பிறகுதான் தெரியுது எத்தனை வேலிகள், எத்தனை எல்லைகள். இந்த இடத்தை நாம எவ்வளவு பெரிய கொடுமையான நரகமாக்கி வச்சிருக்கோம். இறைவன் இந்த அளித்த இந்த இனிமையான பூமி வேற ஒண்ணும் இல்லை, நீங்களே உணர்ந்து பார்க்கலாம். ஃப்ளைட்ல போகும்போது ஃப்ளைட்ல இருந்து இந்த உலகத்தை பாருங்க, என்ன இனிமையா இருக்கு. ஆனா அந்த ஏர்போர்ட் காம்பவுண்டுக்குள்ள இறங்கின அப்புறம் தான் தெரியுது, ஆஹா நிறைய காம்பவுண்ட் இருக்கு, இங்க நிறைய வேலிங்க இருக்கு அப்படின்னே தெரிய ஆரம்பிக்கும். சில நேரத்துல தோணும், இந்த வேலிகளுக்குள்ள இறங்காம அங்கேயே இருந்துடலாமான்னு. உணர்வு ரீதியாக அங்கேயே பறந்து கொண்டிருப்பவர்களைத்தான் பரமஹம்சர்கள்னு சொல்றோம். உடல் இறங்கினாலும் அவருடைய உணர்வு இந்த வேலிக்குள் இறங்குவதே இல்லை, அங்கேயே பறந்துட்டு தான் இருக்காங்க, அங்கேயே இருந்துடுறாங்க. அவர்களைத்தான் பரமஹம்சர்கள்னு சொல்றோம். உட்கார்ந்து ஆழ்ந்து ஒரு முறை தியானித்து பாருங்கள். நீங்க இருக்கிற இந்த ஊர் இல்ல இந்த இடம் இந்த நாட்டினுடைய ஒரு பாகம், இந்த நாடு இந்த கண்டத்தின் ஒரு பாகம், இந்த கண்டம் இந்த பூமியின் ஒரு பாகம், இந்த பூமியோ இந்த சூரிய குடும்பத்தின் ஒரு பாகம், சூரிய குடும்பம் பிரம்மாண்டத்தின் ஒரு பாகம், பிரம்மாண்டம் பிரபஞ்சத்தின் ஒரு பாகம். இந்த இடத்திலே இந்த உடலோடு இப்படித்தான் வாழ வேண்டும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற சத்தியமோ கட்டாயமோ உங்களுக்கு இல்லை. நீங்களாக விளையாட்டு போக்காக லீலையாக இந்த இடத்திலே இந்த உடம்போடு வாழ்வதை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். சுதந்திர தன்மையை உணர்ந்தவன் மட்டும்தான் தலைவனாகவும் தொண்டனாகவும் வாழ முடியும். சரியான தலைவன் தான் சரியான தொண்டனா மாற முடியும். சுதந்திரத்தன்மையை உணராத ஒருவன் சரியான தொண்டனாக வாழவே முடியாது. சுதந்திரத்தன்மையை உணராத ஒருவன் தொண்டனாக வாழ முடியாது. தலைவனா மாற முயற்சி பண்ணிக்கிட்டே அவனுடைய அகங்காரம் அவனை துக்கத்தில் ஆழ்த்தி அழிஞ்சு போவான். சுதந்திரத்தன்மையை உணர்ந்தவன் பார்த்தீங்கன்னா தொண்டனாக வாழ்ந்தாலும் அவனுடைய நிலையிலே அவன் தலைவனாக வாழ்ந்து கொண்டிருப்பான். சுதந்திர தன்மையை உணர்ந்தவன் சமூக அளவில் தொண்டன் என்கின்ற நிலையை இருந்தாலும் தலைவனை வழிகாட்டும் தொண்டனாக இருப்பான், வழிநடத்தும் தொண்டனாக இருப்பான். சுதந்திரத்தன்மையை உணராதவன் ஏதோ ஒரு விதத்தில் துரதிருஷ்டவசமாக தலைவி பதவியில் அமர்ந்தாலும் தொண்டர்களையெல்லாம் பார்த்து நடுங்கிக் கொண்டிருக்கும் தலைவனாக இருப்பான். தலைமை அப்படிங்கிறது அமர்ந்திருக்கும் ஆசனத்தாலோ பிடித்துக் கொண்டிருக்கும் பதவியினாலோ இல்லை, உணர்ந்திருக்கும் உணர்வினால் தான் ஒருவன் தலைவனாகின்றான். எவ்வளவு நாள் வரைக்கும் இந்த உள்ள போற வெளியில வர்ற சுவாசத்து மேலேயே உங்கள் உணர்வு இருந்து கொண்டிருக்கிறதோ அவ்வளவு நாள் வரைக்கும் நீங்கள் தொண்டர்கள் தான். சுதந்திரத்தன்மையை உணராத தொண்டர்கள், அடிமைகள். இந்த பிரபஞ்சம் எப்படி வேண்டுமானாலும் உங்களை எட்டி உதைத்து கால்பந்தாட்ட வீரனை போல விளையாடி கொண்டிருக்க முடியும். எப்போ இந்த உள்மூச்சும் வெளிமூச்சும் கலக்கின்ற இரண்டு சக்தி அற்றதும் சக்தி நிறைந்ததுமான உள்ள போய் வெளியில திரும்புற சுவாசம் பிக் பேங் வாழ்க்கை சக்தி நிறைந்தது,
வெளியில வந்து காலி ஆயிட்டு உள்ள திரும்புற சுவாசம் பிளாக் ஹோல். உலகம் மொத்தம் ஒடுங்குகிற பிரபஞ்சத்தின் ஒடுக்கம். பிரபஞ்சத்தின் விரிவும் வெளிப்பாடும் பிரபஞ்சத்தின் ஒடுக்கமும் ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்குள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது, நடந்து கொண்டே இருக்கின்றது. அந்த ஒடுக்கமும் விரிவும் நடக்கின்ற அந்த மையம்தான் அண்ணாமலை. ஈஸ்வரன் சொல்லுகின்ற, ஈஸ்வரன் தன்னை வெளிப்படுத்தி காட்டிய இந்த ஜோதி ஸ்வரூபம்